Hello. Hey, many more happiness of the day, Di. Hey, thank you dear. நீதான் ஃபர்ஸ்ட் விஷ். அலாரம் வச்சிருந்தியா? ஆமாம். பரவாயில்ல. இங்க யாராச்சும் 12 மணிக்கு விஷ் பண்ணியே. இந்த இயராச்சும் நீ லீவ் போடுவ, நம்ம எங்கேயாவது வெளியே போகலான்னு நினச்சேன். ஹே, சாரிடா. இப்போல்லாம் ஒர்க் ஃப்ளோ கொஞ்சம் அதிகம். ஹாஃப் டே ஆச்சும் பெர்மிஷன் போடலான்னு பார்த்தேன். இந்த ரஷ்ல எதுவும் கிடைக்கல. சரி. ஈவினிங் ரூமுக்கு வா, செலிப்ரேட் பண்ணுவோம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ரியலி? என்ன ப்ரெசென்ட்டா? அது சர்ப்ரைஸ். உன்னோட கிஃப்ட் எல்லாமே எனக்கு ஸோ பர்சனல்டா. ஞாபகம் இருக்கா? நீ ப்ரொபோஸ் பண்ணப்போ கொடுத்த பலூன் நான் இன்னும் வச்சிருக்கேன். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. ஈவினிங் பார்ப்போம். See you. ஹலோ. அண்ணா ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் ஒன்று டெலிவரி வந்திருக்குங்கண்ணா. ஆமாம், அந்த கேஷ் ஆன் டெலிவரி தானே? ஆமாண்ணா. அங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிண்ணா. டேய், பர்ஸை குர்றா. டேய் டேய். நான் ஒரு டீ. செல்போன்ஸ்குள்ள எது வேணா செஞ்சுக்கலாம். ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். மனம் சுருங்கி விட்டது, உலகம் சுருங்கி விட்டது. ஒரு கிங்ஸ் ஒரு டீ 30. டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. வாழ்க்கைங்கிறது ஒரு மலை தம்பி, ஏற்றம். இது உங்களுதா? நம்ம சின்ன வயசுல டீ தேங்க்ஸ்ண்ணா. குடிக்கலாம் போறப்ப அந்த மலையை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். முதல் முறையா அந்த மலை ஏற்றம் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு பரவசத்தை கொடுத்துருக்கும். குளிர்ந்த காற்று, பயம்,
என்ன மச்சி ஏர்லியராக ஜிம் போயிட்ட போல. ஆமாம் மச்சி, இன்னைக்கு 5 மணிக்கே போயிட்டேன். அப்புறம் அலாரில் வச்சு கடலை போட்ட போல. ஆமாம், இன்னைக்கு பர்த்டே இல்லை, அதான் கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன். பாடுறா, அப்போ இந்த சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமாம் ஆமாம், அப்படியே ரெக்கக்கடி பறந்துட்டு இருக்கேன். பர்த்டேனா ஸ்பெஷல் ஒன்றும் இல்லையா? நமக்கு என்ன மச்சி ஸ்பெஷலு, அவளுக்கு ஒரு ப்ரெசென்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஃப்ரீ தானே, கேக் கட் பண்ணுவோம். ஃப்ரீ தான் மச்சி. ஆ மச்சி, வரைய வெளியே போவோம். இல்லைடா, இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட்டு, ஒரே டயர்டாக இருக்கு. நீ வேணா போயிட்டு வா. பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணணும். பண்ணிடலாம் சார். எவ்வளோ கேஜி? 1 கேஜி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வேணும். என்ன சார் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு ஈவினிங் டெலிவரி கேட்குறீங்க? சரி, என்ன ஃப்ளேவர் சார்? ஒயிட் ஃபாரஸ்ட். சார் அது 1 டே ஆகிடும் சார். ரெட் வெல்வெட். சார் அது 2 டேஸ் ஆகிடும் சார். சார் மோஸ்ட்லி டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே 1 டே ஆகிடும் சார். இப்போ உங்களுக்கு உடனே வேணும்னா நார்மல் க்ரீம் கேக் மட்டும்தான் சார் அவைலபிள். சரி ஓகே, நார்மல் கேக்கு. அது எக் கண்டென்ஸ் இருக்கும், பரவாயில்லையா சார்? பரவாயில்ல. சரி ஓகே சார். இதில் ஃப்ளேவர்ஸ் அண்ட் ப்ரைஸிங்ஸ் இருக்குது, பாருங்கள். சரி, வெண்ணிலாவில் ரவுண்ட் ஷேப் ஆர்டர் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் எழுதிட்டு அந்த பர்சனோட நேம் இங்கே கேப்ஸில் எழுதிருங்க. அமௌண்ட் எதுனா இப்போ பே பண்ண? இல்லை சார், அது ஈவினிங் பே பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ மச்சி, ஆஃபீஸ் போயிட்டல? வந்துட்டேன்டா. உனக்கு லீவ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் நீ எங்க? நான் நம்ம பேக்கரியில் தான். ஈவினிங் வந்துடுவேல்ல? வரேன்டா. சரி, ஒன்றும் இல்லை, வரும்போது வானோட வந்துடு. ஏன்டா, என்னாச்சு? இல்லை, திவ்யாக்காக தான். நம்மளாம் பசங்களாக இருக்கோம்ல, அவளுக்கு ஒரு கம்பெனி வேணும். சரிடா, நான் கூப்பிட்டு பார்க்குறேன். அப்புறம் ப்ரெசென்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தே, அது என்னாச்சு? அது இன்னைக்கு மதியம் தான் டெலிவரி ஆகும். அன்னைக்கு பார்த்தோம்ல, அந்த மொபைல் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். மச்சான், அதுவா? அது 3G ஃபோன்ரா, அன்னைக்கே சொன்னேன்ல. அதையா போட்ட? ஆமாண்டா, அதான் பட்ஜெட்டும் ஓகேவா இருந்துச்சு, அதான் ஆர்டர் பண்ணிட்டேன். டியூட், ஜியோ லான்ச்சா இந்த போட போட்டுட்டு இருக்கு. இப்போ போய் 3G மொபைல் வாங்குவியா? நீ இப்போ என்னடா பண்ணுறது? இது அவுடேட்டட்ரா. அடுத்த உன் பர்த்டே வரதுக்குள்ள இந்த ஃபோன் கம்பெனியே இருக்காது. டேய், என்னடா இப்படி சொல்கிற? இதை கேன்சல் பண்ணு, வேற நல்ல மாடலாக பார்த்து வாங்கிக்கலாம். டேய், கேன்சல் பண்ணுறதா? இது வேணா விடுமச்சி, அமௌண்ட்லாம் வேஸ்ட் பண்ணாத. நான் நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம். சரி, ஈவினிங் பார்ப்போம். டேய், டேய் வா சாப்பிட்லாம். இப்போவே வா, பசிக்கலையே. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, லேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேசாமல் வைக்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து நல்ல மொபைலாக வாங்கி கொடுத்துடலாமே. டேய், இந்த மந்த் பர்த்டே வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ப்ரெசென்ட் பண்ணுறதா? போடா. சரி, இப்படி பண்ணலாம். என் ஃப்ரெண்டு மொபைல் ஷாப் தான் வச்சுருக்கான். இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நல்ல மொபைலாக வாங்கிட்டு பேலன்ஸ் அவன் கிரெடிட் கார்டில் போட்டுக்கலாம். டேய், அமௌண்ட்டெல்லாம் பிரச்சனை இல்லை,
அதான் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் அவள் எக்ஸ்பென்சிவ் கிஃப்டெல்லாம் ஆசைப்பட மாட்டா. எனக்கு இந்த அமௌண்ட்டில் என் ஆளுக்கு ப்ரெசன்ட் வாங்கி கொடுக்கணும். 1 மந்த் ஓவர் டைம் பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு கஷ்டம் தெரியல. 1ஆம் தேதி சேலரி கிரெடிட் ஆகும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? 8ஆம் தேதி வரைக்கும் செலவு பண்ணாமல் வச்சுருந்தே பெரிய விஷயம். ஹலோ அண்ணா ஃப்ளிப்கார்ட்ல இருந்துங்கண்ணா பார்சல் ஒன்று டெலிவரி வந்துருக்குங்கண்ணா. சொல்லுங்க ப்ரோ. அண்ணா உங்க எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு தெரியலையாண்ணா? எங்கே வந்திருக்கீங்க? அண்ணா நான் இப்போ ஹைஸ்கூலை தாண்டி பல்லம் மெயின் ரோட ஜாயின் பண்ண போறேண்ணா. அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அந்த கட்டில் மாடர்ன் பேக்கரி இருக்கும்ல, ஆமாண்ணா. அங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க, நாங்கள் வந்துடுறோம். சரிண்ணா. மச்சான் நீ சாப்பிட்ரு, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகேடா. ஹாய்டா. ஏய் வாங்கடா, உள்ள வாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ. எங்கடா உன் ஆளு? இல்லடா, அவ சொதப்பிட்டா. என்னடா? சரி வாங்க டெக்கரேட் பண்ணலாம். என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்? ஒர்க் போயிருக்காங்கல்ல, வந்துடுவாங்க. ஹலோ திவி, எங்கே வந்திருக்க? ஏய் சாரிடா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு கசின்ஸ் ஊர்லேருந்து வந்துட்டாங்கடா. என்னடி இப்படி சொல்ற? என்னால் அங்கே வர முடியாதுடா. அம்மா வேற பர்த்டே அன்னைக்கு கோவில் கூட போகலையேன்னு செமத்திட்டு. நீ வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. உனக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தா. ஏய் சாரிடா, விக்கி அண்ணா கிட்ட நான் கூட சொல்லிக்கிறேன். ஒரு நாளாச்சும் வந்துட்டு போடி. என்னால் ஒரு நிமிஷம் கூட வர முடியாதுடா. ஏய் நான் மார்னிங் கால் பண்ணுறேன். பாய். டேய் சன் மியூசிக் விடா. இருடா, சினிமா நியூஸ் போடுவாங்க. மச்சான் பார்ட்டி கேன்சல்ரா. ஏன்டா, என்னாச்சு? திவ்யா வீட்டில் விடலையா, அதான் வரல. அடப்பாவி, அப்போ இவ்வளோ நேரம் டெக்கரேஷன் பண்ணது வேஸ்ட்டா? இப்போ இந்த கேக்கை ரிட்டர்ன் போட போறியா? வேணாம், நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிக்கலாம்.
நைட் டின்னருக்கு தாபா போகலாமா? ம் ஓகேடா. இந்த இரு கிளாஸ் செட் வந்துடுறேன். நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி நள்ளிரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். We have decided that the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night. Persons holding old notes of 500 or 1000 rupees can deposit these notes in their bank or post office account from 10th November till close of banking hour on 30th December 2016 without any limit.